எனக்கு அருமையான மகனே, மகளே, நல்லா ஆண்டவரோடு கூட உறவாடி ஜெபம் பண்ணி ரட்சிக்கப்பட்டு எவ்வளோ அழகா ஆண்டவரோடு நடக்க கர்த்தர் உனக்கு கிருபை செய்தார், கிருபை செய்தார் என்று சொல்லி ஓடி வந்தார். எனக்கு அருமையான மகனே, மகளே, இப்போ இருக்கிற சில பிரச்சனைகள்னால நீ சரியா ஜெபிக்கல, சரியா வேதத்தை வாசிக்கல, சரியா தேவனோடு உறவாடாத எப்படிக்கு போகுதுனால உன் சமாதானத்தை இழந்துட்ட, தேவ கிருபை இழந்துட்டேனோ என்று ஏக்கத்தோடு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். எந்த காரியம் எடுத்தாலும் ஜெயம் வருவதில்லை. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. என்ன வார்த்தை தெரியுமா? ஓசியா 14வது அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார், உங்களை தட்டி எழுப்புகிறார். பாவத்தை அறிக்கை செய்யுங்க, ரத்தத்தால கழுவப்பட ஒப்பு கொடுங்க. நீங்க இதை செஞ்சுட்டீங்கன்னா உங்க பிரச்சனைக்கு முடிவு வரும். சகலத்திலும் கர்த்தர் பொறுப்பெடுப்பார். நிமிர்ந்து பழையபடிக்கு எல்லா நன்மையாலும் கர்த்தர் உங்களை நிரப்பி அலங்கரிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.